12th ஸ்டாண்டர்ட் பயோ பாட்டனியில் ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். Asexual and sexual reproduction in plant. ஓகேவா, this is the first lesson. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லெசனோட லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, recall various type of reproduction in lower and higher organism. ஓகேவா, ஸோ நம்ம 11th வரைக்கும் ஓகேயா சின்ன கிளாஸஸில் படித்த லோவர் பிளான்ட் அண்ட் ஹையர் பிளான்ட்டில் என்னென்ன டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்றத இதில் ஒரு ரீகால் பண்ண போகிறோம். அப்புறம் மெத்தட்ஸ் ஆஃப் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட். ஓகேவா, ஸோ டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ், ஏசெக்ஷுவல் மெத்தட்ஸாக இருக்கலாம், அப்புறம் செக்ஷுவல் மெத்தட்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த லெசனில் பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷனை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அடுத்தது ரெகக்னைஸ் மாடர்ன் மெத்தட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். ஓகேவா, ஸோ என்ன மாடர்ன் மெத்தட் ஓகேவா ரீப்ரொடக்ஷனில் வெஜிடேட்டிவ் ஆகட்டும், வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் தான். ஸோ அதில் என்ன மாடர்ன் மெத்தட்ஸில் இப்போ ரீப்ரொடக்ஷன் நமக்கு அவைலபிள் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ரீகால் த பார்ட் ஆஃப் ஃப்ளவர். ஓகேவா, ஸோ ஒரு ஃப்ளவரோட பார்ட்ஸை சின்ன கிளாஸஸ்லேருந்து ஃப்ரம் 6th ஒரு நான் 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து கூட நமக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஃப்ளவரோட பார்ட்ஸை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகே, ஜஸ்ட் அதெல்லாம் நம்ம எலாபரேட்டாக ரீகால் பண்ண போகிறோம். ஓகேவா, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் மெச்சூர் ஆந்தர். ஓகேவா, ஸோ ஆந்தர் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆந்தர் அப்படின்றது மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் அ ஃப்ளவர். ஓகேவா, ஸோ இந்த ரீப்ரொடக்ஷனில் இந்த ரீப்ரொடக்ஷன் லெசனில் ஆந்தரை பற்றி ஓகேவா, ஸோ ஒரு மெச்சூர் ஆந்தர் பற்றி பார்க்க போகிறோம். அதே போல் திஸ் இஸ் அ மேல் பார்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஓவரி இஸ் அ ஃபீமேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர். ஓகே, நமக்கு நல்லா தெரியும். ஸோ அதை பற்றின ஸ்ட்ரக்சரும் அதை பற்றின டைப்ஸ் ஓகேவா, ஓவியூல்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஓவியூல்ஸோட டைப்ஸை பற்றி நம்ம டிஸ்கிரைப் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா எம்ப்ரியோ சாக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா, ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் எம்ப்ரியோ சாக். எம்ப்ரியோ சாக் அப்படின்றது என்னது, ஒரு ஃப்ளவரில் எம்ப்ரியோ இருக்கக்கூடிய இடம். ஓகேவா, அதுவும் சொல்லப்போனால் ஒரு ஃப்ளவரில் ஓவரி வந்து ப்ளேஸ் ஆகிருக்கக்கூடிய இடம் தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எம்ப்ரியோ. ஓகேவா, ஸோ அந்த எம்ப்ரியோ பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது ரெகக்னைஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாலினேஷன். நமக்கு தெரியும் கண்ணு, பாலினேஷன்றது 10th ரொம்ப நல்லா படிச்சிருக்கோம். ஸோ பாலினேஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது அதோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ், அதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்குறோம், அவ்வளோதான். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா எண்டோஸ்பெர்மை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ எண்டோஸ்பெர்ம் அப்படின்றதும் நமக்கு கொஞ்சம் ஒரு பரிச்சயமான ஒரு வேர்டு தான். என்னது இது எண்டோஸ்பெர்ம் அப்படின்றது? எண்டோஸ்பெர்ம் அப்படின்றது ஃபுட்டு. யாருக்கு ஃபுட்டு? ஃபார் க்ரோயிங் எம்ப்ரியோவுக்கு. ஓகேவா, ஸோ அதுதான் எண்டோஸ்பெர்ம் அப்படின்றது. ஓகேவா, ஸோ இதை பற்றி நம்ம கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்க போகிறோம். அண்டு டைகாட் மோனோகாட்டோட சீடு. ஓகேவா, டைகாட் நம்ம நார்மலாக 11th நம்ம ரொம்ப எலாபரேட்டாக படிச்சிருக்கீங்க. டைகாட் அண்ட் மோனோகாட்டோட ஸ்டெம்மை பற்றி படிச்சிருப்போம், லீஃபை பற்றி படிச்சிருப்போம், ரூட்டை பற்றி படிச்சிருப்போம். ஸோ இப்போ பார்க்குறது எம்ப்ரியோவை பற்றி பார்க்க போகிறோம், அதாவது சீட்ஸு. ஓகேவா, டைகாட் அண்டு மோனோகாட் சீடை பற்றி நம்ம இப்போது எலாபரேட்டாக பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ இந்த லெசன்ஸ் படிக்கிறனால என்னென்ன நமக்கு அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்றத ஒரு ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் பார்த்துட்டோம். அண்டு இது ஒரு நம்மளோட சாப்டர் இந்த லெசனோட ஒரு அவுட்லைன் பார்க்கலாங்கன்னு. இதில் என்னென்ன இருக்குது, நம்ம ஃபுல்லாக லெசனுக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக நம்ம போகாமல் இதோட அவுட்லைன் ஜஸ்ட்டு ஒரு தடவை பார்த்துட்டு போயிடலாம். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், ரீப்ரொடக்ஷனில் செக்ஷுவல் மெத்தட் இருக்குது, வெஜிடேட்டிவ் மெத்தட் இருக்குது, அப்புறம் ஏசெக்ஷுவல் மெத்தட் இருக்குது. ஓகேவா, ஸோ அதில் ஏசெக்ஷுவல் மெத்தட் அப்படின்னா என்ன அப்படின்றத கொஞ்சம் நம்ம நல்லா பார்க்க போகிறோம். அடுத்தது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் பார்க்க போகிறோம். வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்றது உங்களுக்கு தெரியும், உடல் இனப்பெருக்கம், அது தெரியும். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்போர்ஸ். ஓகேவா, ஆப்சன்ஸ் ஆஃப் செக்ஸ் சொல்லப்போனால் ஆப்சன்ஸ் ஆஃப் செக்ஸ் தான் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். சரியா, ஓகே, அதை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பார்க்க போகிறோம். மேல் அண்ட் ஃபீமேல் இங்கே வருவாங்க, அதை பார்க்க போகிறோம். ஓகே, அடுத்தது ப்ரீ ஃபர்டிலைசேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஈவெண்ட். ஓகேவா, ஓகேவா, ஸோ வாட் இஸ் ப்ரீ? முன்னாடி. ஓகேவா, ஸோ ஃபர்டிலைசேஷனுக்கு முன்னாடி என்னென்ன ஈவெண்ட்டு பிளான்ட்டில் நடக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்க கண்ணு, ப்ரீ ஃபர்டிலைசேஷன்.
அடுத்தது போஸ்ட் ஃபர்டிலைசேஷன். ஓகேவா? ஸோ ப்ரீ ஃபர்டிலைசேஷனுக்கு முன்னாடி என்னென்ன ஈவெண்ட் அப்படின்றத பார்க்க போகிறோம். அடுத்தது போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னா போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஈவெண்ட். ஓகேவா? ஸோ ஃபர்டிலைசேஷன் நடந்ததுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஈவெண்ட் அண்டு ஸ்ட்ரக்சர்ஸ். இப்போது ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஈவெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ ஃபர்டிலைசேஷனையும் பார்க்க போகிறோம். ஓகேவா? டன். அடுத்தது அப்போது மிக்ஸஸ் அப்படின்றத என்னன்றதை பார்க்க போகிறோம். பாலி எம்பிரியானின்றதை பார்க்க போகிறோம். பார்த்தினோகார்பி. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இதில் பார்த்தினோகார்பி அப்படின்றத நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ பார்த்தினோகார்பி அப்படின்றது என்னது? ஃப்ரூட் ஃபார்மேஷன் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன். ஓகேவா? ஸோ ஃபர்டிலைசேஷன் நடக்காமல் நமக்கு ஃப்ரூட் கிடச்சிச்சு அப்படின்னா அது நம்ம பார்த்தினோகார்பி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பார்த்தினோகார்பி மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சீடு இல்லாத சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ்லாம் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது நமக்கு நல்லா தெரியும் பார்த்தினோகார்பி. அண்ட் பாலி எம்பிரியோனி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலி எம்பிரியோனி அந்த வேர்ட்லேருந்தே நமக்கு தெரிஞ்சிருக்கோங்க. பாலினா நிறைய, எம்பிரியோனி அப்படின்றது நிறைய எம்பிரியோ ஒரு சீடில் இருந்துச்சுன்னா, அதாவது எம்பிரியோ அப்படின்றது என்ன ஆக்சுவலாக எம்பிரியோ அப்படின்றது ஒரு சீட் ஒரு நியூ பிளான்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ இந்த ஒரு சீட்குள்ளே எம்பிரியோ இருக்கும். ஓகேவா? எம்பிரியோ முளை அப்படின்னு சொல்கிறோம்லப்பா, ஒரு முளை குருத்து அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக அந்த ஒரு சீடு வந்து நம்ம விதைச்சோம் அப்படின்னா அந்த சீட்லேருந்து எம்பிரியோ வழியாக தான் நமக்கு வந்து சீட்லிங் வெளியே வரும். ஓகேவா? ஸோ அதுதான் எம்பிரியோ. ஓகேவா? ஸோ எந்த ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு நியூ யங் ஒன் பிளான்ட்டை கொடுக்குதோ அதுக்கு பேர் தான் கண்ணு எம்பிரியோ. சரியா? சீடை பொறுத்த வரைக்கும். சரியா? ஓகே. ஸோ அப்போ ஒரு சீடில் நிறைய எம்பிரியோஸ், ஒரு மேக்ஸிமம் ஒரு சீட் போட்டால் நமக்கு நல்லா தெரியும். அதிகபட்சம் நம்ம ஒரு சீட் போட்டோம் அப்படின்னா எவ்வளோ வரும் கண்ணு? அந்த ஒரு பர்டிகுலர் சீட்லேருந்து ஒரு பர்டிகுலர் பிளான்ட் மட்டும்தான் நமக்கு ஒரு பிளான்ட் மட்டும்தான் வரும். இது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. பட் பாலி எம்பிரியோ அப்படின்றது ஒரு சீடில் நிறைய எம்பிரியோஸ் இருக்கும், நிறைய பிளான்ட் வரும். இதை தான் நம்ம பாலி எம்பிரியோனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் புதுசு இந்த லெசனில். ஓகேவா? ஸோ இதை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அப்போமிக்சிஸ். ஓகேவா? ஸோ அப்போமிக்சிஸ் அப்படின்னா என்ன? இந்த வேர்டு உங்களுக்கு ரொம்ப புதுசு தான், இருந்தாலும் அப்போமிக்சிஸ் அப்படின்றது ரீப்ரொடக்ஷனில் மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்யூஸ் ஆகாமல் ரீப்ரொடக்ஷன் நடந்துச்சுன்னா அது அப்போமிக்சிஸ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இதை எலாபரேட்டாக உங்களுக்கு நடத்தும் போது சொல்கிறேன். சரியா? ஓகே. இப்போ லெசனுக்குள்ளே போகலாம். பாருங்கள். One of the essential feature of all living things on earth is reproduction. ஓகேவா? ஸோ ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது இனப்பெருக்கம் நமக்கு தெரியும். இட் ப்ரொடியூஸ் தேர் நியூ யங் ஒன்ஸ். ஓகேவா? ஸோ ஃபார் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். சரியா? ஸோ அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு பிளான்ட் ஆர் அனிமல் எதுவாகட்டும்னு அதோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய யங் ஒன்ஸை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த ப்ராசஸை தான் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். ஏர்த்தில் நடக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ்லேயும் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராசஸ் தான் என்ன அப்படின்னா ரீப்ரொடக்ஷன். ஓகேவா? ரைட். அடுத்தது ரீப்ரொடக்ஷன் இஸ் அ வைட்டல் ப்ராசஸ் ஃபார் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஸ்பீஷியஸ். ஓகேவா? அண்ட் இட் ஆல்சோ பிரிங் சூட்டபிள் சேஞ்ச் த்ரூ வேரியேஷன் இன் ஆஸ்ப்ரிங்ஸ் ஃபார் த சர்வைவல் ஆன் எர்த். ஓகேவா? ஸோ லிசன். ஸோ ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு ரொம்ப முக்கியமான ப்ராசஸ் அப்படின்றத பார்த்துட்டோம். ஸோ எக்ஸ்டென்ஸ் அப்படின்றது என்னது? அதாவது ஒரு டைப் ஆஃப் ஸ்பீஷியஸ். இப்போ மனுஷங்களை எடுத்துக்கலாம், இப்போ நம்மளை எடுத்துக்கலாமே. நம்மளோட சந்ததி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ நம்மளோட சந்ததி இப்போ இருக்கக்கூடியவங்க அட் ப்ரெசண்ட்டு ஒரு ஜென்ரேஷன். சரியா? ஸோ இவங்களோட அடுத்த ஜென்ரேஷனை விட்டுட்டு போவாங்க இந்த உலகத்தில் த்ரூ தேர் யங் ஒன்ஸ். ஓகேவா? அவங்களோட குழந்தைங்க வழியாக அவங்களோட ஜென்ரேஷனை இந்த பூமியில் விட்டுட்டு போகிறது. ஓகேவா? ஸோ இதே ப்ராசஸ் அது அடுத்தது என்ன செய்வாங்க? அவங்களோட யங் ஒன்ஸ் எப்படின்னா அவங்களோட ஜென்ரேஷன் இந்த உலகத்தில் எப்படி விட்டுட்டு போவாங்க? த்ரூ தேர் யங் ஒன்ஸ். ஓகேவா? அவங்களோட யங் ஒன்ஸ் வழியாக விட்டுட்டு போவாங்க. ஓகேவா? ரொம்ப சிம்பிள், ஒன்றும் இல்லை.
இப்போ ஒரு மேங்கோ ட்ரீ நம்ம வீட்டில் இருக்குது. ஸோ மேங்கோ ட்ரீ என்ன செய்யும், ஒரு அதோட கரெக்டான சீசனில் அது நிறைய சீட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். எதுக்கு ஆக்சுவலாக சீட்ஸை எதுக்கு ஃப்ரூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃப்ரூட்ஸ் வழியாக அந்த சீட்ஸ் வந்து வெளியே போகணும். வெளியே போயிட்டு வெவ்வேறு இடத்துல அதோட புது யங் ஒன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும். அந்த யங் ஒன் இந்த பேரண்ட் பிளான்ட் ஆனது பூமியிலேருந்து போனாலும் அந்த சீட்ஸ் வழியாக ஒரு நியூ பிளான்ட் உருவாகி, ஓகேவா, ஸோ அது இந்த உலகத்தில் தன்னை தக்க வச்சுக்கிறதுக்காக நடத்தக்கூடிய ஒரு ப்ராசஸ்க்கு பேர் தான் ரீப்ரொடக்ஷன். ஓகேவா, சரியா? ரைட். அடுத்தது பாருங்கன்னு, பிளான்ட் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது is important not only for own survival, ஓகேவா, but also continuous and extents of all other organism, ஓகேவா. ஸோ ஒன்றும் இல்லை, பிளான்ட் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது தன்னோட ஜென்ரேஷன்ஸ் மட்டும் இந்த உலகத்தில் இருக்கட்டும் அப்படின்றதுக்காக ரீப்ரொடக்ஷன் பண்ணலை, ஓகேவா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய உணவை வச்சு தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டுருக்கோம், ஓகேவா. நம்ம டைரெக்டாக இல்லை மிஸ், நான் வந்து பிளான்ட் இல்லைனால என்னால் வாழ முடியும், நான் நான்வெஜ் மட்டுமே சாப்பிட்டுட்டு வாழ்ந்துருவேன் அப்படின்னு தாராளமாக சொல்லலாம், நினைக்கலாம். பட் இதில் என்ன அப்படின்னா, நான் லிவிங், அதாவது அனிமல்ஸ் கூட பிளான்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் வாழுது, ஓகேவா. டைரெக்டாக ஆர் இன்டைரக்டாக கம்பல்சரி நம்ம என்ன செய்கிறோம், பிளான்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தாகணும், வேறு வழி இல்லை, ஓகேவா. பிளான்ட் இல்லை அப்படின்னா பிளான்ட் ரிலேட்டடான அனிமல் கிடையாது, அந்த ரிலேட்டடான பெரிய பெரிய அனிமல்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது, ஹியூமன் பீயிங்ஸும் கிடையாது, ஓகேவா. ஸோ டைரெக்டாக ஆர் இன்டைரக்டாக நம்ம எல்லோரும் பிளான்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் வாழ்ந்துட்டுருக்கோம், ஓகேவா. ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ட் ரீப்ரொடக்ஷன் பார்த்தீங்க அப்படின்றா அது வந்து செல்ஃப் ரீப்ரொடக்ஷன் கிடையாது. பிளான்ட்டை வந்து தன்னோட ஜென்ரேஷனை மட்டும் பெருக்கணும் அப்படின்ற நோக்கம் பிளான்ட்டுக்கு கிடையாது. பிளான்ட் இருக்கிறனால தான் நம்மளோட ஜென்ரேஷன் அண்ட் ஆல்சோ மற்ற விலங்குகளோட ஜென்ரேஷனும் இந்த உலகத்தில் என்ன ஆகிட்டுருக்கு, சர்வைவல் ஆகிட்டுருக்கு, ஓகேவா. நெக்ஸ்ட்டு, ரீப்ரொடக்ஷன் ஆல்சோ ப்ளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் எவல்யூஷன், ஓகேவா. ஸோ எவல்யூஷன் அப்படின்றது பரிணாமம் தெரியும்ல. ஸோ எவல்யூஷன் அப்படின்ற அந்த ப்ராசஸ்லேயும் பிளான்ட் அப்படின்றது, அதாவது ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ எவல்யூஷன் அப்படின்றது என்னது, நம்ம வந்து டார்வினோட தியரியில் பார்த்துருப்போம். ஸோ குரங்குலேருந்து தான் மனுஷன் வந்தான் அப்படின்றது நமக்கு தெரியும், ஆமாவா. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ரீப்ரொடக்ஷன் எவல்யூஷன்லேயும் இருக்குது. ஸோ குரங்குலேருந்து மனுஷன் வந்தான் அப்படின்னா ஒவ்வொரு சின்ன சின்ன ரெவல்யூஷன் அங்கே நடந்திருக்கும். ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்டு ஒரு ஜென்ரேஷன் கிடச்சிருக்கும், அவங்க தான் மனுஷங்க அப்படின்றது இப்போ இருக்குது ப்ரெசண்ட்டு, ஆமாவா. ரைட். அப்போ ஸோ ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது இல்லை அப்படின்னா இந்த ப்ராசஸ் கூட நடக்காது தானே, யோசிச்சு பாருங்கள். இப்போ ஒரு ஜென்ரேஷனில் ஒரு கேரக்டர்ஸ், அதாவது ஒரு கேரக்டர்ஸ் உருவாகிருக்கலாம், அல்லது ஒரு 20, 30, ஒரு 50 ஜென்ரேஷனில் ஒரு சில கிளைமேட் சேஞ்சஸ் மூலமாக ஒரு மனுஷனுக்கு ஒரு வித்தியாசமான, அதாவது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மனுஷன் சொல்ல முடியாது, நமக்கு கீழே இருக்கக்கூடிய மற்ற இதெல்லாம் சொல்லலாம், ஓகேவா. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு ரோஸ் இருக்குது கண்ணு, ஓகேவா. ஸோ ஒரு ரோஸ் செடி இருக்குது. அந்த ரோஸ் செடியை வந்து நம்ம நல்ல தண்ணி இருக்கக்கூடிய, நல்ல ஒரு ஃபர்டிலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய சாயிலில் நம்ம வளர்த்தணும் அப்படின்னா அந்த ரோசஸ் எப்படி இருக்கும், ஓகேவா. நல்லா அழகாக பஞ்சாக ரோஸு பூக்க ஆரம்பிக்கும், நல்லா அழகு கலர்ஸ், நல்ல அதோட பெட்டல்ஸ் அதிகமாக இருக்கும், பெட்டல்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும், பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும், ரொம்ப அழகாக நல்லாயிருக்கும், ஓகேவா. இது வந்து எல்லாமே அவைலபிளாக இருக்கக்கூடிய லேண்டில் நமக்கு வளர்த்தனா இப்படி இருக்கும், சரியா.
அதே ரோஸ் செடியை அதே பிளான்ட்டை நம்ம கொஞ்சம் எல்லாமே கம்மியாக, அதாவது தண்ணி, அப்புறம் ஃபர்டிலிட்டி, அதாவது ஃபர்டிலிட்டி அப்படின்றது என்னது, வளமை. ஓகேவா? ஸோ சாயிலோட வளமை இது எல்லாம் கம்மியாக இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வளர்த்தணும் அப்படின்னா அதோட ரோஸ் செடி எப்படி இருக்குன்றது நமக்கு நல்லா தெரியும். ஓகேவா? அதோட ரோஸ் அந்த செடியே வளர்கிறது கொஞ்சம் கஷ்டம், பூ பூக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படியே பூ பூத்தாலும் ரொம்ப ரொம்ப பாவமாக ரொம்ப இதாக தான் பூக்கும். ஆமாவா? சரி, அப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு எவல்யூஷனுக்கும் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ ரீப்ரொடக்ஷன் நடந்தால் தான், அதோட யங் ஒன்ஸ் இந்த உலகத்தில் கொடுத்தா தான் இந்த உலகத்துக்கு ஏற்ற அந்த கிளைமேட்டில், அந்த என்விரான்மெண்ட்டில், அந்த டைப் ஆஃப் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜென்ரேஷன் ஆனது அதோட ப்ளஸ் மைனஸை அடாப்ட் பண்ணி வாழும். ஓகேவா? ஸோ அப்படி அடாப்ட் பண்ணி வாழும்போது அப்போ அதுக்கு ஒரு அடாப்டேஷன் க்ரியேட் ஆகிடும். அந்த பர்டிகுலர் ஓகே நமக்கு தண்ணி, இந்த ரோஸ் செடியை பொறுத்த வரைக்கும் ஓகே நமக்கு தண்ணி இல்லை போல் இருக்குது, அவ்வளோதான். சரியா? இருக்கிறதுல நம்ம வளரணும் அப்படின்ட்டு அது ஒரு மைண்ட் செட்டில் வளர ஆரம்பிச்சிடும். ஓகேவா? மேற்கொண்டு தண்ணியே கிடைக்கலினாலும் அதால் வளர முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ரொம்ப வறண்ட அந்த இடத்துல வச்ச ரோஸ் செடியானது அடாப்ட் ஆகிக்கும் தன்னை. ஓகேவா? ஸோ இது எப்படி இருக்கும், நல்லா வளரும். தண்ணி இல்லை அப்படின்னா ஒருவேளை இது இறந்து கூட போகலாம். ஸோ இந்த மாதிரி அடாப்டேஷன் இப்படி இந்த ஃபர்டிலிட்டியான சாயில் இருக்கக்கூடிய அந்த பிளான்ட் ஆனது என்ன ஆகிக்கும், தன்னை அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்கும், மாற்றிக்கும். ஓகேவா? ஸோ அப்போ பார்க்கும்போது ஒவ்வொரு ஜென்ரேஷன், இப்போ நாம் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க, ரோஸ் செடியானது ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் நம்ம வச்சுருக்கோம். இந்த ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய ரோஸ் செடியானது எப்படி பாருங்கள், ஒன்று தண்ணி இருக்கக்கூடிய இடத்துல அந்த ஃபர்டிலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல இருக்குது, இன்னொன்று கம்மியாக இருக்குது. ஓகேவா? ஸோ ரெண்டும் தனக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை நடத்துறதுக்கு என்ன பண்ணிக்குது, தன்னை மாடிஃபை பண்ணிக்குது. ஆமாவா? ஸோ இது மாதிரி தான் கண்ணு ஒவ்வொரு ரெவல்யூஷன். இப்போ அடுத்தடுத்த ஜென்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம மேற்கொண்டு பார்ப்போம். அடுத்த ஜென்ரேஷன் எப்படி இந்த உலகத்தில் தன்னோட சூழ்நிலையை தகுந்த மாதிரி, சூழ்நிலைக்கு அக்செப்ட் பண்ணி தன்னோட யங் ஒன்ஸே ஆகட்டும் இல்லை தன்னை ஆகட்டும் மாற்றிக்கக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸ்க்கு பேர் தான் அடாப்டேஷன். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ஜென்ரேஷன்லேயும் ஒரு டைப் ஆஃப் அடாப்டேஷன் மாறினால தான் குரங்குலேருந்து மனுஷன் வந்தான் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அப்போது இந்த ரீப்ரொடக்ஷன் அதுதான் பேஸ் எதுக்கு, ரெவல்யூஷனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? டன். ஓகேப்பா. ஸோ அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இதில் மைல்ஸ்டோன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பிளான்ட் எம்ப்ரியாலஜியில் என்னென்ன மைல்ஸ்டோன்ஸ் இருக்குது, ஓகேவா, யார் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, என்னென்ன சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேவா? எம்ப்ரியாலஜி அப்படின்னா ஒன்றும் இல்லை கண்ணு, கருவியல். ஆக்சுவலாக ஸ்டடி ஆஃப் எம்ப்ரியோ தான் எம்ப்ரியாலஜி. ஓகேவா? ஸோ பிளான்ட் அப்படின்னு இருக்கா, ஸோ பிளான்ட்டோட எம்ப்ரியோவை பற்றி படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுதான் எம்ப்ரியாலஜி. ஸோ இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா ரீப்ரொடக்ஷன் அது எல்லாமே பார்க்க போகிறோம், ஃபர்டிலைசேஷன், அப்புறம் போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் சேஞ்சஸு, சீட்ஸு, எம்ப்ரியோ அது எல்லாமே பார்க்க போகிறோம். ஓகேவா? டன். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதோட மைல்ஸ்டோன்ஸ் பார்க்குறோம் கண்ணு. மைல்ஸ்டோன்ஸ் பாருங்கள். 1682 நெமெக்க்ரூ அப்படின்றவர் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மென்ஷன்ட் ஸ்டேமன்ஸ் ஆஸ் த மேல் ஆர்கன் ஆஃப் அ ஃப்ளவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ ஸ்டேமன்னா என்ன கண்ணு, நமக்கு தெரியும். ஸ்டேமன் அப்படின்னா ஒரு ஃப்ளவரில் மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம ஸ்டேமன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டேமனில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிலமெண்ட்டும் ஸ்டாக் அப்படின்றதும் இருக்கும், ஒரு ஆந்தரும் ஃபிலமெண்ட்டும் இருக்கும். ஓகேவா? பாருங்கள், இது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னு இது ஆக்சுவலாக ஒரு ஸ்டேமன் அப்படின்றத எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டேமனில் மேலே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்தர் இருக்கும், கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபிலமெண்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் பேர் தான் ஸ்டேமன். சரியா? ஓகே. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், உங்களுக்கு பூலேயே காமிச்சிட்றேன் ஸ்டேமன் அப்படின்றது எது அப்படின்னு. லிசன். ஸோ இது தாங்க ஸ்டேமன். ஓகேவா? ஸோ இந்த எல்லோ கலரில் இருக்குல்லப்பா, ஸோ பென்சிலை வச்சு காமிச்சிட்ருக்கேன்ல, இந்த ஸ்ட்ரக்சர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேமன். ஓகேவா? புரியுதா? ஸோ நெமெக்க்ரூ அப்படின்ற ஒரு ஸ்டேமன் அப்படின்றது ஒரு ஃப்ளவரோட, ஓகேவா, ஸோ ஒரு ஃப்ளவரோட மேல் பார்ட் அப்படின்னு சொன்னார். ஓகேவா?
ஸோ இந்த ஸ்டேமன் தான் ஒரு ஃப்ளவரோட மேல் பார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு யார், நெமெக்ரூ அப்படின்றவங்க. ஸோ இந்த இயரில் பார்த்துக்கிறீங்களா? ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஜே கேமராரியஸ். ஓகேவா? ஸோ கேமராரியஸ் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட். ஓகேவா? அவர் ஒரு பாட்டனிஸ்ட்டு. அவர் வந்து டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ ஃப்ளவர், ஒரு ஃப்ளவரை அண்ட் ஆந்தரை அண்ட் போலனை அண்ட் ஆல்சோ ஓவியூல். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு யார், கேமராரியஸ். ஓகேவா? ஸோ பார்க்கலாம். ஆக்சுவலாக ஒரு ஃப்ளவர், ஓகேவா, ஒரு பூனா எப்படி இருக்கும்? ஓகேவா? ஸோ ஒரு பூ அப்படின்றது எப்படி இருக்கும்? அதில் மிஸ் கையில் பிடிச்சிருக்கிற அந்த பாகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெடிசில். ஓகேவா? பூக்காம்பு. ஓகேவா? ஸோ இதுதான் பூக்காம்பு. சரியா? ஸோ பெடிசில் எப்படி இருக்கும்? கேலிக்ஸ்ன்றது உங்களுக்கு தெரியும். திஸ் இஸ் த கேலிக்ஸ், க்ரீன் கலர் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர். ஸோ அந்த கேலிக்ஸ் எப்படி இருக்கும்? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கொரல்லா. இந்த ஃப்ளவரில் கொரல்லா பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்குது. இந்த ஃப்ளவரில் கொரல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு கலரில் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ கொரலானா என்ன? இதில் ஆந்தர், அப்புறம் கைனீஷியம். ஓகேவா? ஸோ அது என்ன, மேல் அண்ட் ஃபீமேல் பார்ட், இதெல்லாம் என்ன அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமராரியஸ். ஓகேவா? சரியா? ஆர்ஜே கேமராரியஸ் அப்படின்றவர் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கார். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கோல்யூட்டர் அப்படின்றவர், ஜேஜி கோல்யூட்டர் அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்செக்ட் இன் பாலினேஷன். ஓகேவா? ஸோ நமக்கு நல்லா சொல்லி மிஸ் பல தடவை உங்களுக்கு 11th அண்ட் 10th சொல்லியிருக்கேன். இன்செக்ட் வந்து கவனி. ஸோ ஒரு பாலினேஷனுக்கு இன்செக்ட் ஆனது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கோம், படிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ ஒரு பாலினேஷன் நடக்கணும் அப்படின்னா இன்செக்ட் ரொம்ப முக்கியம் கண்ணு. சரியா? ஒரு ஃப்ளவரில் ஃபஸ்ட்டு பாலினேஷன்னா என்ன? ஆந்தர் ஒரு ஃப்ளவர்லேருந்து இன்னொரு ஃப்ளவரோட ஓவரிய ஸ்டிக்மாவை ரீச் பண்ணுறது தான் என்னென்னா பாலினேஷன். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஆந்தர் ஃப்ரம் ஒன் ஃப்ளவர் ஆர் ஃப்ரம் ஆந்தர் டு ஸ்டிக்மா ஆஃப் ஓவரி. ஓகேவா? ஸோ இதுதான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா பாலினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இந்த வேலையை பிரமாதமாக ஒரு ஆள் செய்கிறாங்க அப்படின்னா அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் இன்செக்ட். ஓகேவா? ஸோ இன்செக்ட் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றத கோலியூட்டர் அப்படின்றது சொல்லியிருக்கார். சரியா? ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 1824 ஜிபி அமிசி அப்படின்றவர். ஓகேவா? அமிசி அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா போலன் டியூபை டிஸ்கவர் பண்ணாராமாப்பா. ஓகேவா? போலன் டியூப். இந்த போலன் டியூப்னால் என்ன கண்ணு? போலன் அப்படின்றது இந்த ஃப்ளவரில் இருக்கக்கூடிய ஆந்தர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு டஸ்ட்டு மாதிரி ஒரு பார்ட்டு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா போலன். ஓகேவா? என் கையில் போலன் இருக்குது, பட் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. பட் எல்லா மகரந்தம்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ இந்த மகரந்தமானது இன்னொரு நம்ம ஸ்டிக்மாவை ரீச் பண்ணதுக்கப்புறம், ஓகேவா, இந்த ஸ்டிக்மாவை ரீச் பண்ணதுக்கப்புறம் போலன் டியூப்பை ப்ரொடியூஸ் பண்ணுக்கன்னு அந்த போலன் டியூபை கண்டுபிடிச்சிருக்காரு அவர். அமிசி அப்படின்றவர் வந்து போலன் டியூபை கண்டுபிடிச்சிருக்காரு. அதெல்லாம் ரொம்ப மைன்யூட்டான ஒரு ஸ்ட்ரக்சர் தான். அதெல்லாம் பயங்கரமாக கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா உண்மையிலுமே அவங்க வந்து இந்த மாதிரி மைல்ஸ்டோனில் வர வேண்டியவங்க தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஹாஃப்மிஸ்டர் அப்படின்றவர் போலன் டெட்ரெட். ஓகேவா? டெட்ரெட் அப்படின்றது நாலு நாளாக அப்படி 4 நாளாக சேர்ந்துருக்கும். போலனானது அப்படி 4 நாளாக ஒட்டிகிட்டு இருக்கும்பா. ஸோ அதை தான் டெட்ரெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகேவா? போலன் டெட்ரெட்டை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு யார்? ஹாஃப்மிஸ்டர் அப்படின்றவர். ஓகேவா? ரைட். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஹான்ஸ்டீன் 1870 ஹான்ஸ்டீன் அப்படின்றவர் describe the development of embryo in capsula and அல்சிமா. ஓகேவா? கேப்சில்லா அப்படின்றது கடுகு அந்த பிளான்ட்டு. ஓகேவா? ஸோ அல்சிமா அப்படின்றது ஒரு வாட்டர் பிளான்ட்டுக்குன்னு தண்ணி அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல வாழக்கூடிய பிளான்ட் தான் அல்சிமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது அந்த பிளான்ட் அல்சிமா தண்ணி அதிகமாக இருக்கும். ஓகேவா? அந்த அல்சிமா பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா தண்ணி அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல வளரக்கூடிய பிளான்ட்டு. ஓகேவா? இன்னும் சொல்லப்போனால் நம்ம நெட்டில் பார்த்தோன்னா நமக்கு தெரியும். பாருங்கள், இல்லைன்னா நெக்ஸ்ட்டு கிளாஸில் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன் மிஸ். ஓகே, ஸோ இந்த பிளான்ட்டும் அல்சிமாண்டில் பிளான்ட்லேயும் கேப்சிலா அப்படின்ற பிளான்ட்லேயும் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ரியோவை டெவலப் எப்படி ஆகுது, எப்படா அது எம்ப்ரியோ டெவலப் ஆகுது அப்படிலாம் பயங்கரமாக ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காரு. யாருன்னா ஹான்ஸ்டீன் அப்படின்றவங்க. ஓகேவா? அடுத்தது
ஸ்டான்ஸ்பர்கர் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டட் பாலிஎம்ப்ரியோனி. மிஸ் உங்களுக்கு முன்னாடியே பாலிஎம்ப்ரியோனா என்ன அப்படின்னு நம்ம சொன்னேன். ஸோ பாலிஎம்ப்ரியோனின்னுது இந்த இடத்துல நம்ம பார்த்தோம். எம்ப்ரியோவில் நிறைய ஒரு சீடில் நிறைய எம்ப்ரியோஸ் இருக்கிறது தான் பாலிஎம்ப்ரியோனி அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஸோ அதை யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்டான்ஸ்பர்கர் அப்படின்றவர் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 1898லேயும் சரி 1899 ஓகேவா? சரியா? இந்த 2 வருஷத்தில் ஓகே 2 வருஷத்தில் சரியா நவாசன் அப்படின்றவங்களும் குக்னார்டு ஓகேவா குக்னார்ட் அப்படின்றவங்களும் தனித்தனியாக ஓகேவா இவர் ஒரு வருஷத்தில் அல்லது அவர் ஒரு வருஷத்தில் இல்லைன்னா தனித்தனியாக 2 பேரும் சேர்ந்து இல்லை டபுள் ஃபர்டிலைசேஷனை கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னங்க அது டபுள் ஃபர்டிலைசேஷன்? நல்ல நமக்கு தெரிஞ்ச ஒரு வேர்டு தான் டபுள் ஃபர்டிலைசேஷன். ஸோ டபுள் ஃபர்டிலைசேஷன் அப்படின்றது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது ஆஞ்சியோஸ்பெர்ம் பிளான்ட்டில் பூக்கும் தாவரத்தில் நமக்கு வந்து போலன் டியூப்பில் 2 ஆன்தர் வருவாங்க தெரியும்ல. அந்த ஸ்ட்ரக்சர் போட்டிங்கன்னா நீங்கள் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. கவனி. ஸோ திஸ் இஸ் அ போலன். இது வந்து போலன் டியூப்னு வச்சுக்கோங்க கண்ணு. ஸோ இந்த போலன் டியூப்பில் நமக்கு 2 மேல் கேமெட் ஃபார்ம் வரும். ஓகேவா? இப்போ தெரிஞ்சிருச்சா? குட். இந்த 2 மேல் கேமெட் ஒன்று வந்து ஃபியூஸ் ஆகும் யாரோட? எக்கோட. இன்னொரு ஒன்று ஃபியூஸ் ஆகும் யாரோட? செகண்டரி நியூக்ளியஸோட. ஓகேவா? ஸோ இந்த 2 ஃபர்டிலைசேஷனும் ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸில் நடக்கிறதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா டபுள் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த டபுள் ஃபர்டிலைசேஷனை கண்டுபிடிச்சவங்க யாருப்பா? நவாசன் அப்படின்றவங்களும் குக்னார்ட் அப்படின்றவங்களும் தனித்தனியாக கண்டுபிடிச்சிருக்காங்க. 1898லேயும் சரி 1899லேயும். சரியா? ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ரியோவை கல்ச்சர் பண்ணியிருக்காராம்ப்பா யார்? ஹேனிங் அப்படின்ற ஒரு எம்ப்ரியோ கல்ச்சரை வந்து செஞ்சுருக்காரு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 1950 ஜோகன்சன் அப்படின்றவர் ஓகேவா ஜோகன்சன் அப்படின்றவர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. என்னத்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் ஆகிறத கிளாஸிஃபை பண்ணியிருக்கார். ஓகேவா? ஸோ எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் எப்படி, அது டைகாட்டில் எப்படி இருக்கலாம், மோனோகாட்டில் எப்படி இருக்கலாம், அப்புறம் அதில் இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அந்த மோனோகாட்னா அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், மேபி அந்த மாதிரி கிளாஸிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க. யார் அப்படின்னா ஜோகன்சன் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காராமா. ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா குஹா அப்படின்றவங்களும் மகேஸ்வரி அப்படின்றவங்களும். ஓகேவா? ஸோ குஹா அப்படின்றவங்களும் மகேஸ்வரி அப்படின்றவங்களும் என்னத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாப்ளாய்ட்ஸ் ஃப்ரம் டேட்டூரா போலன் கிரைன். ஓகேவா? ஸோ ஹாப்ளாய்ட்ஸ் அதாவது போலன் கிரைன் அப்படின்னா ஆக்சுவலாக போலன் கிரைன் அப்படின்னாவே அதில் என்ன இருக்கும் அப்படின்னா என் அப்படி தான் இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு தெரியும் போலன் கிரைன் அப்படின்றது அதாவது ஒரு பிளான்ட்டோட ஹாஃப் ஆஃப் த குரோமோசோம்ஸ் தான் அதில் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ போலன் அப்படின்னு அதாவது ஹாப்ளாய்ட்ஸை போலன் கிரைன்லேருந்து கொடுத்துருக்காங்க. யார்? இந்த குஹா அப்படின்றவங்களும் மகேஸ்வரி மகேஸ்வரின்னா யாரும் இல்லை, அது அவங்கள பற்றி ஒரு உங்களுக்கு ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க. அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். நம்மளோட இந்தியன் எம்ப்ரியாலஜிஸ்ட் தான் அவர். ஓகேவா? சரி பார்க்கலாம். அடுத்தது பாருங்க கண்ணு காயின் அப்படின்றவங்களும் அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மேயர்வர்த். ஓகேவா? ஸோ காயின் அப்படின்றவங்களும் மேயர்வர்த் அப்படின்றவங்களும் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஏபிசி மாடல் டு டிஸ்கிரைப் ஜெனட்டிக்ஸ் ஆஃப் இனிஷியேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஃப்ளோரல் பார்ட். ஓகேவா? ஸோ இனிஷியேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஃப்ளோரல் பார்ட். ஒரு பூ பூக்க ஆரம்பிக்குது, ஒரு பூ வந்து பூக்குது அப்படின்னா அதோட இனிஷியேஷனை ஓகேவா அதோட பெட்டல் எப்படி இருக்கும், அதோட செப்பல் எப்படி இருக்கும், அதோட இனிஷியேஷனையே ஓகேவா அதை ரொம்ப வெரி ஏர்லியர் அதை பார்த்துருக்காங்க. ஓகேவா? அதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள் கண்ணு கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றவர் 2015 பாருங்கள் கண்ணு ரொம்ப கம்மியான அந்த வருஷம் பாருங்கள் 2015
2015 ஓகேவா. ஸோ கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றவர் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா சம்மரைஸ்ட் த மாலிகுலார் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ப்ரீ அண்ட் போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ரீப்ரொடக்ஷன் டெவலப்மெண்ட் ஆஃப் இன் ஃப்ளவரிங் பிளான்ட். ஃப்ளவரிங் பிளான்ட்டில் ப்ரீ அண்ட் போஸ்ட் ஃபர்டிலைசேஷனோட டெவலப்மெண்ட்டை ஓகேவா. ஃபர்டிலைசேஷனுக்கு முன்னாடி அண்ட் ஃபர்டிலைசேஷனுக்கு பின்னாடி ஒரு பிளான்ட்டில் ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட்டில் என்னென்ன நடக்கும் அப்படின்றத கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றவங்க 2015 சொல்லியிருக்காங்க. இப்போ ரொம்ப ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க ஓகேவா. அடுத்தது பாருங்க கண்ணு, மகேஸ்வரின் மிஸ் இப்போ சொன்னேன் நான் உங்களுக்கு ஓகேவா. ஸோ மகேஸ்வரி அப்படின்றவர் இவர் தான், வேறு யாரும் இல்லை, இதோ இவர் தான் பாருங்கள் நல்லா. ஸோ மகேஸ்வரி அப்படின்றது நம்மளோட இந்தியன் பாட்டனிஸ்ட்டு ஓகேவா. ஸோ இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவர் ஒரு எம்ப்ரியாலஜிஸ்ட், நம்மளோட இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்மளோட இந்திய எம்ப்ரியாலஜிஸ்ட் ஓகேவா. இந்திய எம்ப்ரியாலஜிஸ்ட் அண்ட் இந்திய மார்ஃபாலஜிஸ்ட் அண்ட் ஆல்சோ அனாட்டமிஸ்டா. பார்ப்பா எவ்வளோ படிச்சிருக்காருன்னு, நிறையத்தை பற்றி ரிசர்ச் பண்ணியிருக்காரு ஓகேவா. எம்ப்ரியோ பற்றி ரிசர்ச் பண்ணியிருக்காரு. அண்ட் அனாட்டமி நமக்கு தெரியும், அனாட்டமி அப்படின்றது ஸ்டடி ஆஃப் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஓகேவா, அதை பற்றி படிச்சிருக்காரு. மார்ஃபாலஜி ஸ்டடி ஆஃப் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஓகேவா, அதை பற்றி படிச்சிருக்காரு. எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆர் வெளி அமைப்பு ஓகேவா. நம்ம வெளியே ஒரு பிளான்ட் எப்படி பார்க்குறோம், அதோட அதோட லீஃப் எப்படி இருக்குது, ஸ்டெம் எப்படி இருக்குது, அந்த மாதிரி பார்க்குறோம் சரியா. ஸோ அதை பற்றி அவர் படிச்சிருக்காரு ஓகேவா. ஸோ நிறைய பற்றி படித்து நமக்கு என்ன செஞ்சுருக்காரு, இந்த சயின்ஸோட அந்த நாலேஜ் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு பயங்கரமாக பாடுபட்டுருக்காரு ஓகேவா. மேபி அவர் 16th இறந்துருப்பார் போல் ஓகேவா, 66 இறந்துட்டார். ஓகேப்பா. ஸோ மகேஸ்வரி அவரோடது சரியா. ஓகே டன். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஒரு புக்கும் நமக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காருன்னு. என்ன புக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் டு எம்ப்ரியாலஜி ஆஃப் ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் அப்படின்னு ஒரு புக்கையும் பப்ளிஷ் பண்ணியிருக்கார் ஓகேவா. 1950 நம்ம எம்ப்ரியாலஜி, அதாவது எம்ப்ரியாலஜி ஆஃப் ஆஞ்சியோஸ்பெர்ம் அப்படின்னு ஒரு புக்கையே அவர் என்ன பண்ணியிருக்காரு, பப்ளிஷ் பண்ணியிருக்கார் ஓகேவா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ தூரம் இன்றைக்கி போதும் ஓகேவா. ஸோ என்னென்ன டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், அதோட டைப்ஸ் என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.